வணக்கம். நேற்று விஜய் அவர்கள் கரூர்ல உயிரிழந்தவங்க குடும்பத்த கூப்பிட்டு மகாபலிபுரத்துல வச்சு ஆறுதல் சொல்லியிருந்தாரு. அப்பொழுது விஜய் அவர்கள் அவங்க கால்ல விழுந்து கதறி அழுது மன்னிப்பு கேட்டாரு அப்படின்ற செய்திகள்லாம் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இது தொடர்பாக வெளியாகியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உயிரிழப்பு கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா? சோ அந்த உயிரிழப்பு சம்பவத்துல வந்து ரமேஷ் அப்படின்றவரும் உயிரிழந்திருந்தார். அவருடைய குடும்பம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் உங்களுடைய காசும் வேணாம், உங்களுடைய ஆறுதலும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை அவருக்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. சோ இது இப்பொழுது பெரிய விமர்சனத்தை ஒரு பேசுபொருளை வந்து ஏற்படுத்தியிருக்கு. எதனால வந்து விஜய்க்கு அந்த காசை அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்க? ஏன் விஜயோடைய ஆறுதலை பெற அவங்க வந்து மகாபலிபுரம் வைக்கம் வரல அப்படின்ற நிறைய கேள்விகளும் நிறைய விஷயங்களும் வந்து வெளியாகி இருக்கு. சோ இது தொடர்பாக இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்த்திடலாம். கடந்த 27ஆம் தேதி, அதாவது கடந்த 27 அப்படின்னா அக்டோபர் இல்ல, செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு கூட்ட நெரிசல்ல சிக்கி, அதாவது விஜய் அவர்கள் கரூர்ல ஒரு கூட்டம் வச்சிருந்தாரு. அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்து போனாங்க. அந்த சம்பவம் நடந்து நேற்றோடு 1 மாதம் நிறைவானது. அதனால நேற்று என்ன பண்ணாரு விஜய் அப்படின்னா, இந்த விஷயத்த இதோட முடிக்கணும். இன்னையோட இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றத திங்க் பண்ணி அந்த குடும்பத்த பஸ்ல ஏத்தி, அதாவது 41 குடும்பம் இருக்காங்க இல்லையா? சோ அவங்க எல்லாரையும் அவங்க உறவினர்கள் அவங்க எல்லாரையும் வந்து பஸ்ல ஏத்தி மகாபலிபுரத்துல ஒரு மண்டபத்துல வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போறோம் அப்படின்னு வந்து ஒரு திட்டம் போட்டிருந்தாரு. சோ அதன்படி அது எல்லா வேலைகளும் நடந்துகிட்டே இருந்தது. அங்கிருந்து பஸ் வச்சு எல்லா குடும்பங்களையும் மகாபலிபுரம் கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்து விஜய் அவர்கள் போயிட்டு அவங்களுடைய கால்ல விழுந்து கதறி அழுது ஆறுதலை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ற செய்திகள்லாம் வெளியாகி இருந்தது. அது மட்டும் இல்லாம அவருடைய கையாலேயே அவங்களுக்கு டீ இதெல்லாம் வந்து பரிமாறக்கூடிய நிறைய போட்டோஸ் ரிலீஸ் ஆகல. ஒரு 2, 3 போட்டோஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. சோ இப்படியாக அந்த நிகழ்ச்சியானது நடந்து முடிஞ்சிருந்தது. அந்த நிகழ்ச்சி நடந்து முடியும் பொழுது இன்னொரு செய்தி பேரலா ரிலீஸ் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல ரமேஷ் அப்படின்றவரும் இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்து போயிருந்தாரு. அவங்களுடைய குடும்பம் பிரஸ்ஸ மீட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் 20 லட்சம் கொடுத்தாரு இல்லையா? அந்த 20 லட்சம் எங்களுக்கு தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அவங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் நேர்ல வந்து ஆறுதல் சொல்லுவாரு அப்படின்னு நான் நினைச்சுதான் அந்த 20 லட்சத்தை வாங்கணுமே தவிர்த்து அந்த பணத்துக்காக மட்டும் நாங்க வந்து போய் நிக்கல. சோ நேரா விஜய் வருவாரு, அவரு நமக்கு ஆதரவா நிப்பாரு அப்படின்னு நான் நினைச்சோம். ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா மகாபலிபுரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சோ இது என்ன மாதிரியான ஒரு போக்கு? இது வந்து நாங்க ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்க ஆறுதலும் வேணாம், உங்க பணமும் வேணாம். இந்த புசி ஆனந்த் சொல்லுவார்ல, யோ உன் வேலையும் வேணாம், உன் சம்பளம் வேணாம், என் தலைவன் முகம் மட்டும் போதும் அப்படின்னு ஒரு இதுல சொல்லியிருந்தாரு. அது போல வந்து இவங்க சொல்லிட்டாங்க. அப்படி சொல்றியா? இப்ப நான் சொல்ற மாதிரி அப்படின்ற மாதிரி. உன் ஆறுதலும் வேணாம், உன் பணமும் வேணாம், நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரமேஷ் உயிரிழந்தார் இல்லையா? சோ அவங்களுடைய குடும்பம் சார்பாக யாருமே போல. அவங்க மனைவி தான் பேட்டி குடுக்குறாங்க. அவங்க மனைவி போல, மற்ற யாருமே நெருங்கிய உறவினர்கள் போல. ஆனா அவருடைய பேரை சொல்லி இவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேற யாரையோ வந்து கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் அவங்களுக்கு ரமேஷ் உயிரிழந்துட்டாரு. ரொம்ப சாரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோவ்! ரமேஷ் யாருன்னு எனக்கு தெரியாதுயா? ரமேஷ் யாருன்னு தெரியாதா? இல்ல அவர் பேர் சொல்லி தானே வந்தீங்க. இல்ல சார் உங்கள பார்க்க தான் நாங்க வந்தோம். அப்படின்ற மாரி அந்த நிகழ்ச்சியானது நடந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். சோ ரமேஷ் குடும்பத்தை சாராத வேற யாரையோ வந்து கூட்டு போயி அங்க வச்சு ரமேஷுக்கான ஆறுதல சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரியான கேலி கூத்து இங்க நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. சோ இந்த குடும்பம் இப்படியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. உங்க ஆறுதலும் வேணாம், உங்க பணமும் வேணாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நேற்று அங்க ஆறுதல் சொல்ல கூட்டு போயிருந்தாங்க இல்லையா? அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்த, உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்கள. சோ அப்பொழுது வந்து 19 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞனும் உயிரிழந்து போயிருந்தாரு. சோ அவருடைய அப்பா அங்க போயிருந்தாரு. அப்போ அவங்க அப்பாவையே உள்ள விடலையாம். என்னடா இது ஆறுதல் சொல்ல கூப்பிட்டு உள்ளேயும் விட மாட்டானுங்க அப்படின்ற மாரி அவரு பார்த்துட்டு, அப்புறம் வந்து செக் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன ஏது அப்படின்னு செக் பண்ணும்பொழுது, அவரு இதோ பாருங்க என்னுடைய மகன் தான் இவரு உயிரிழந்து போயிருக்காரு அப்படின்ற அந்த டெத் சர்டிபிகேட்ட காட்டின பிறகுதான் அவர் வந்து உள்ள அனுமதிச்சிருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வெளியாகி இருக்கு. சோ எவ்வளவு கேலிக்கூத்தாக ஒரு விஷயமானது நேத்து அரங்கேறிச்சு அப்படின்றதுக்கு இது எல்லாமே ஒரு சாட்சி. உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். யார் யார் உயிரிழந்திருக்காங்க, உங்க ஃபேமிலி என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அத மென்ஷன் பண்ணி தான் கூட்டு வரோம். ஆனாலுமே ஒரு அப்பாவ நீங்க வெளிய நிக்க வச்சு உள்ள விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க, தாமதப்படுத்துறீங்க. அ அவரு பேக்கிரவுண்ட்லாம் செக் பண்ணி அவங்க டெத் சர்டிபிகேட்லாம் காட்டுன பிறகு தான் உள்ள விடுறீங்க அப்படின்னா, என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னே தெரியல. ஒருவேளை இந்த குடும்பத்துக்கு மட்டும் தான், அதாவது ரமேஷோடைய குடும்பத்த மட்டும் தான் மாத்தி கூட்டு போயிட்டாங்களா? அல்லது எல்லா குடும்பம் அல்லது பெருவாரியான குடும்பத்த அப்படிதான் மாத்தி கீத்தி கூட்டு போயிட்டாங்களா? அப்படின்றது தெரியல. சோ இன்னைக்கு இவங்க வந்து வெளிய சொல்லியிருக்காங்க. இது எங்க குடும்பமே கிடையாது. நாங்க பணத்தையே வாங்கல. அவரும் வேணாம், ஒரு ஆறுதலும் வேணாம், விட்டு எறிஞ்சிட்டோம் அப்படின்றாங்க.
ஸோ இனிமேதான் ஒண்ணு ஒண்ணா வெளியே வருமா என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு முழு மனசாக விஜய் அவர்கள் இதுல ஈடுபடுறாரு அப்படின்னா இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இது நடக்காது. 41 குடும்பம் வந்துச்சா, எந்தெந்த குடும்பம் வந்துச்சு அப்படின்றது ஒன்றும் கணக்கு கிடையாது. அதுல ஒரு 4, 5 குடும்பம் மிஸ் பண்ணிட்டாங்கன்றாங்க, அப்புறம் வரலன்றாங்க, அதுக்கப்புறம் கூட்டு வந்தோன்றாங்க. ஸோ ப்ராப்பரா எதுவுமே கிடையாது. அப்புறம் கூட்டு வந்தவங்களையும் வெளியே வச்சு அசிங்கப்படுத்துறாங்க. யோ, உங்களால நீங்க போனீங்க அப்படின்றதுனால 41 பேர் இறந்து போனா அவனுக்கு ஒரு மாசமா எந்த ஆறுதலும் சொல்ல, அந்த குடும்பத்தை கூட நிக்கல, ஒன்னும் கழட்டல நீங்க. சரி, அங்க இருந்து ஒரு மாசம் கழிச்சு கூட்டு வரீங்க, கூட்டு வந்து இங்க வாசல்ல வச்சு உன்னை உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சு அசிங்கப்படுத்துறீங்க. என்னதான் உங்க நோக்கம்? எதனால இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் ஆறுதல் சொல்ற முறையா? பனையூர் வாங்க, ஆறுதல் வாங்கின்னு போங்க. இதுதான் உங்களுடைய இதுவா? இல்ல புரியல. ஏதோ வேற ஏதோ கூட்டத்துல ஏதோ கும்பமேளாவுல உயிரிழந்தவங்களுக்கு நீங்க கூட்டு ஆறுதல் சொல்ற மாதிரி உன்னுடைய கவனக்குறைவால, உன்னுடைய ஒரு பொறுப்பின்மையான செயலால 41 பேர் உயிரிழந்து போனாங்க. விஜய் அவர்கள் அங்க போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும். அல்லது சரி கூட்டு வரீங்க, அதாச்சும் ப்ராப்பரா நடந்ததா? அதுவும் ப்ராப்பரா நடக்கல. அவ்வளோ சொதப்பல்கள், திரும்ப அந்த மக்களை அவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க. எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில வந்து நிறைய போஸ்டர்லாம் ஒட்டப்படுது. அது என்ன சொல்லுது அந்த போஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநாட்டுக்கு வந்து உயிரிழந்தவங்களை வந்து விஜய் மறந்துட்டாரு. ஸோ 41 பேரு விஜயை பார்க்க வந்து கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்துட்டாங்க. அவங்கள கூட்டு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்ச விஜய்க்கு, அந்த மாநாட்டுக்கு வந்த, அந்த மாநாட்டுல இறந்த நிறைய பேருக்கு வந்து ஆறுதலும் சொல்லல. அவங்க போய் பார்க்கவும் இல்ல, ஒண்ணுமே பண்ணல. ஸோ நாங்களாம் எதுக்காக வந்தோம்? நாங்களும் உங்க பார்க்கறதான் வந்தோம். ஏன் எங்களை மறந்துட்டீங்க நீங்க? அப்படின்ற போஸ்டரை ஒட்டியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்டர்லாம் இப்போ திருச்சி மாவட்டங்கள்ல ஒட்டப்பட்டுட்டு இருக்கு. இப்படியான சம்பவங்களும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. விஜய்க்கு உண்மையாக நம்மள பார்க்க வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு நம்ம ஆறுதலா இருக்கணும், துணை நிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நோக்கமும் இல்ல அப்படின்றது வெளிப்படையாக தெரியுதுங்க. ப்ராப்பரா அந்த 41 குடும்பத்தையும் அவங்க அசெம்பிள் பண்ணல. எல்லாரையும் கூப்பிட்டு 41 குடும்பங்களும் வந்துட்டாங்களா? வரலன்னா ஏன் வரல? அப்படின்ற எந்த விஷயமும் வெளியாகல. ஓகேங்களா? 41 குடும்பமும் வரல அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஏன்னா, ரமேஷ் அவங்களுடைய மனைவியே சொல்றாங்க, நாங்க போல. எங்க குடும்பம் அப்படின்ற பேர்ல வேற யாரையோ கூட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரமேஷுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல. அவங்க கிட்ட வந்து ரமேஷ் இறந்ததுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு ஜோக்கர் கும்பல். அதாவது விஜய் கும்பல். அவங்க கிட்ட ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி 41 குடும்பம் அங்க போல அப்படின்றது தெரியுது. கூட்டு போனவங்களையும் ப்ராப்பரா நீங்க மரியாதையோடு நடத்தல அப்படின்றது தெரியுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த உயிரிழப்பு மட்டும் இல்லாம இதற்கு முன்பாக நடந்த மாநாடுகள்ல வந்தவங்க விபத்துக்குள்ளாகி உயிரிழந்திருக்காங்க. சோ அதெல்லாம் ஏன் விஜய் கண்டுக்கல? அங்கெல்லாம் ஏன் பெருசா போல? ஏன்னா இது பெரிய விஷயம் ஆனதுனால இத வந்து 1 மாதம் கழிச்சாச்சு நடத்துறாரு. அது பெரிய இஷ்யூ ஆகல அப்படின்றதுனால அத கண்டுக்கவே இல்ல. அந்த குடும்பங்களை வந்து நடுத்தெருவுல நிறுத்திட்டாரு. அவரை பார்க்க வந்து இறந்து போனாங்க விபத்துல சிக்கி. சோ அந்த குடும்பங்கள்லாம் இன்னைக்கு நடுத்தெருவுல இருந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி விஜய்க்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா விஜய் ஒரு தலைவரும் கிடையாது, ஒரு கட்சியும் கிடையாது. கலைச்சிட்டு வீட்டுல போய் படுக்கலாம். ஏன்னா அந்த லட்சணத்தை தான் அந்த கட்சியானது இப்பொழுது இயங்கிட்டு இருக்கு. சோ ஒரு கேலிக்கூத்தான ஒரு நிகழ்வை நேற்று விஜய் அவர்கள் நடத்தி முடிச்சிருக்காரு. நான் கூட நினைச்சேன், அவரை பார்க்க போய் 41 பேர் இறந்து போயிருக்காங்க. 1 மாதம் கழிச்சு மகாபலிபுரத்துல வச்சு ஆறுதல் சொல்றேன்னு சொல்றாரு. இந்த மக்களும் அங்கிருந்து கிளம்பி வராங்களே, என்னதான் மக்களுடைய மைண்ட் செட் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். பரவாயில்ல, ஒரு குடும்பமாச்சு கொஞ்சம் சுயமரியாதையோட இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரை பார்க்க போனதுனால உயிரிழந்துட்டாங்க. ஆனா அவரால வந்து ஆறுதல் கூட சொல்ல முடியல. பணத்தை விட்டு எறிகிறாரு. இது என்ன மாதிரியான போக்கு அப்படின்னு ரமேஷோடைய குடும்பம் மட்டும் அந்த பணத்தையும் தூக்கி போட்டிருக்காங்க. உன் ஆறுதலும் வேணாம், ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு எறிஞ்சிருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான ஒரு சுயமரியாதை கூட ஏன் மற்றவங்களுக்கு இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்தது. பரவாயில்ல, ஒரு குடும்பத்துக்காச்சு அந்த பேசிக் இருந்திருக்கு அப்படின்றது கொஞ்சம் மன ஆறுதல தருது. சோ இப்போ பிக் பாஸ்ல வந்து இந்த நடிப்பு அரக்கன் இருக்கார்ல, வாட்டர்மிலன் ஸ்டார். அந்த வாட்டர்மிலன் ஸ்டார் நடிப்பை விட விஜய் அவரோட நடிப்பு வந்து மிஞ்சிரும் போல. அந்த அளவுக்கு வந்து கால்ல விழுந்து கதறது. அங்க வந்து இவ்வளோ நாள் வந்து அந்த மக்கள் 1 மாசமா இருந்துட்டாங்க. இப்பொழுதுதான் விஜய்க்கு எல்லாமே ஒட்டச்சு வெளிய வருது. கால்ல விழுந்து கதறாராம், மன்னிப்பு கேட்கிறாராம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்றாராம். வேலை வாய்ப்பு அது இது. உங்களுக்கு இனிமே என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து விஜய் சொல்லியிருக்காராம். டீ, காஃபி பரிமாறுறாராம், சாப்பாடு பரிமாறுறாராம். சூப்பரா வந்து அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி அவரை மிஞ்சக்கூடிய ஒரு நடிப்பை விஜய் செய்திருக்காருன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரே மிஞ்சிடுவார் போலயே விஜய்
அப்படின்ற மாதிரி நடிப்பு அரக்கனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல எழுதிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னுடைய கருத்து அப்படி கிடையாதுன்னு வச்சுங்களேன். சோ இப்படியாக அந்த நிகழ்ச்சியானது நடந்து முடிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணுவோம். என்னன்னா விஜய்க்கு உளப்பூர்வமாக அந்த மக்கள் கூட நிக்கணும் அப்படின்றது நோக்கம் கிடையாது. நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன். அது நோக்கம் கிடையாது. முன்னாடி வீடியோலயும் நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்லயும் சொல்லியிருந்தேன். விஜய்க்கு இப்ப என்ன அர்ஜென்ட் அப்படின்னா, கரூர் விவகாரத்த ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த மக்கள சந்திச்சு ஆறுதல் சொன்னா மட்டும் தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியானது ஒரு தற்காலிகமான ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும். சோ கூப்பிட்டாரு. 1 மாசம் கழிச்சு ஆறுதல் சொல்லிட்டாரு. இனிமே அவருடைய வேலை அப்படின்றது வந்து பிரச்சாரத்துக்கு கிளம்புறது. பிரச்சாரத்துக்கு கிளம்பணும். நம்மளுடைய அந்த தேர்தல் பணிகள கொஞ்சம் வேகப்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும் தான் அந்த குடும்பத்த கூப்பிட்டு மகாபலிபுரத்துல வச்சு ஆறுதல் சொன்னாரே தவிர்த்து, மற்றபடி விஜய்க்கு உளப்பூர்வமாக அந்த குடும்பத்து கூட நிக்கணும். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். தார்மீகமாக பொறுப்பேற்கணும் அப்படின்ற எந்த ஒரு பேசிக் அறிவும் அவருக்கு இல்ல அப்படின்றது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா 41 பேர் உயிரிழந்து போனாங்க அப்படின்றது ஒரு பக்கம். ஆனா இப்போ கூப்பிட்டு அந்த குடும்பத்தை ஆறுதல் சொல்றன்ற பேர்ல ஒரு நாடகம் போட்டாங்க இல்லையா? சோ அதையே நீங்க பாத்துரலாம். எவ்வளவு கேலி கூத்தா அது நடந்திருக்கு அப்படின்றத. அதனால இந்த தாவேகா, விஜய், அப்புறம் அந்த தொண்டர்கள் டோட்டல் வேஸ்ட் அப்படின்றதுதான் இறுதி கருத்து.